நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத பல காரணங்களால் 4-5 நாளாக வீடியோ போடலை அப்படின்றத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்பட்ட சில தடைகள் சரியானது. இனிமேல் ரெகுலராக மைவி த்ரெட்ஸில் நடக்கக்கூடிய அப்டேட்டுகளை என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் கழுகு பறக்கும். அந்த கழுகு பார்த்திங்கன்னா நிறைய காக்காய்கள்லாம் சண்டை போடும் அந்த கழுகு கூட. அந்த கழுகு இந்த காக்காய்ங்க நமக்கு சமமான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காக்காய்ங்க தொட முடியாத அளவுக்கு ரொம்ப உயரத்தில் பறந்து போயிடும். காக்காய்ங்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆளை நம்மளால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே போயிடும். கழுகு அதை விட ஒரு படி தாண்டி மழை பெய்யும் பொழுது எல்லா பறவைகளும் நனையுது. அந்த மழை வரக்கூடிய மேகத்துக்கு மேலே போயிட்டு நனையாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்தது கழுகு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யும் போதும் அல்லது ஒரு நிறுவனத்தில் பயணம் செய்யும் பொழுதும் நிறைய நபர்கள் நம்ம கூட சண்டை போடுவாங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த நிறுவனத்தை பற்றியே நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸை பற்றியே நிறைய மைனஸான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம காதில் வாங்காமல் நம்மளுடைய குறிக்கோள் என்னவோ அதை பற்றி மட்டுமே சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதேமாதிரி மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் தான். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காத நபர்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 3 இடங்களில் நம்மளுடைய ஹப்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலியில். மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 இடங்களில் மறுபடியும் இந்த வீக்லேயோ அல்லது நெக்ஸ்ட் வீக்லேயோ ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விடுபட்ட சேலம், விழுப்புரம், அதுக்கப்புறமா சென்னை, திருச்சி, கும்பகோணம், வேலூர் ஆகிய பகுதிகள் எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 9 மண்டலங்களாக தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான பொருட்களை சிரமமின்றி சீக்கிரமாக கொடுக்கும் வகையில் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உண்டான அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, நிறுவனத்தில் பயணம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் தான் நிறுவனம். நாம் உறுப்பினர்கள் செயல்பட்டால் தான் நிறுவனம் செயல்படும். நாம் செயல்படலை அப்படின்னு சொன்னால் நிறுவனம் கண்டிப்பாக செயல்படாது. அதனால் நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அடுத்ததாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிற அந்த தேதி வர்றதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது, இன்னையோட சேர்த்தனா. ஸோ அந்த 15 நாளைக்கு அப்புறம் நமக்கு உண்டான அந்த பேமெண்ட் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதில் நிறைய நபர்களுக்கு நிறைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டேன், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்களா, இல்லை அதை கேன்சல் பண்ணிவிட்டுட்டு மறுபடியும் ரிக்வெஸ்ட்டு கொடுக்க சொல்லுவாங்களா, ஒரே பேமெண்ட்டை வருமா, இல்லை பகுதியாக பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நிறுவனம் ஒரு விடை கொடுக்கும். இவ்வளோ நாள் நிறுவனத்தில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் பேமெண்ட் போட்ட ஒரு நிறுவனம் இந்த பேமெண்ட்டை எப்படி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன சூழல் இருக்குதோ அதுக்கு தகுந்த ஒரு அப்டேட்டை கொடுத்து கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டான பேமெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களுக்கு இந்த கேஒய்சியை இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லையே சார், எப்படி சார் பேமெண்ட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை கேஒய்சியை நாம் அப்டேட் பண்ணணும் சரியான முறையில். நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது நிறுவனத்தினுடைய வேலை. கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, பேமெண்ட் போடுறது நிறுவனத்தினுடைய வேலை. அது அவங்க பார்த்துப்பாங்க அந்த தேதிக்குள்ளார. நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் சரியாக மைவி த்ரெட்ஸில் செஞ்சால் போதுமானது. மற்றபடி அந்த வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணவே முடியல. அந்த பேன் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எம்டி அப்படின்னு வரும். அதை அந்த சைஸை குறைங்க, 39 KB அந்த மாதிரி குறைங்க, கண்டிப்பாக எடுத்துக்குது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய சைஸ் எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸு 49 KBக்கு கீழே குறைச்சி போட்டிங்கன்னா 100% எடுத்துக்குது. சரிங்களா? அதனால் நிறுவனம் எப்பயுமே மக்களை நிறுவனமாக இந்த நிமிஷம் வரைக்கும் நல்ல மாதிரியாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உறுப்பினர்கள் அனைவரும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து நிறுவனம் இப்போ 1000, 1200 இடத்துல இப்போ ஸ்டோர் வரப்போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும்
நமக்கு பிடிச்சிருந்தா, நமக்கு தேவை இருந்தால், நல்லா இருந்தால், உங்கள் விலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கலாம். வாங்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, ஒரு நல்ல பொருள் கிடைக்குது, அதில் நிறுவனத்துக்கும் ஒரு இன்கம் கிடைக்குது. உங்களுக்கு கீழே ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க மக்கள், அவங்களும் அதில் போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை ரெகுலராக வாங்கினாங்க அப்படின்னா அதுலேயும் சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து க்ரௌன் மெம்பராக மாறி ஆட்களை இணைத்து அது மூலிமா வர வருமானத்தை விட நம்ம அன்றாட தேவைக்கு உண்டான வீட்டு பொருட்களை போய் மைவி த்ரெட் ஸ்டோரில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய வருமானமாக வரும். கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எதிர்காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் அதன் மூலிமா ஒரு மிகப்பெரிய வருமானம் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக மைவி த்ரெட்ஸில் இருக்குது. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் எல்லா பொருட்களையும் சேகரித்து வச்சுருக்காங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் புதிய புதிய நிறைய அறிவிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லைன் எல்லாமே அப்ளைனை வந்து இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பேமெண்ட் கண்டிப்பாக வரும். உங்களை ஜாயின் பண்ணி விட்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி இருக்கிறத அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காரு. பட் அவருக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பேமெண்ட் போடக்கூடியது நிறுவனம் தான். ஸோ நிறுவனம் அதில் நல்ல முறையில் நேர்மையான முறையில் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ ஜூன் 4க்கு அப்புறம் என்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.